வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இறுதி வரை தொடர்ந்தால் மட்டுமே சம்பா சாகுபடி செழிக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விவசாய சங்கத்தைச் சேர்ந்த ஐயா கண்ணு மற்றும் சிவசூரியனுடன் நம் செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக வடகிழக்கு பருவமழையினால் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவு மழை பொழிவு என்பது இல்லை. ஆனால் இந்த சம்பா சாகுபடி பணி என்பது 120 நாட்களுக்கு அவர்களுக்கு தேவை. தொடர்ந்து 100 நாட்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். இந்த வடகிழக்கு பருவமழை பெய்துள்ள நிலையில் இந்த சம்பா சாகுபடி பணியை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது என்ற விவசாயிகள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அதாவது மொத்தம் உள்ள அந்த 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயிகள் பயிரிடப்பட்டுள்ளத சம்பா சாகுபடி பணிகளை காப்பாற்ற முடியுமா என்பதை ஐயா கண்ணு அவரிடம் கேட்கலாம். இப்போ இந்த அதாவது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவு அரசு 12 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடியில் மேற்கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு கை கொடுக்குமா? இல்லை, வடகிழக்கு பருவமழை பெருசாக பேஞ்சிச்சுன்னா அதை தேக்கி வைக்கிறதுக்கு தடுப்பணை இல்லை. இப்போ பேருது தூரிக்கிட்டே இருக்குது. இந்த தூர்ற தண்ணியெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வயல் பார்த்திங்கன்னா களை தான் மண்டும். இப்போ மேட்டூரில் தண்ணியை நிறுத்திட்டாங்க, பார்த்தீங்கன்னா வயலில் தண்ணியே இல்லை. இந்த மாதிரி லேசாக தூரிட்டு இருந்தால் சொல்லு பார்த்தா பயிரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னா, இந்த ஒரு விளக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் விளக்கில். அந்த விளக்கில் எண்ணெய் தீரும்போது விளக்கு பிரகாசமாக அறிகிற மாதிரி இந்த பயிர் இருக்குது. இப்போ விண்ணாக்க இந்த 13 லட்சம் 14 லட்சம் ஏக்கர் இப்போ சாவடி பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ஏக்கர் பம்பு செட்டில் சாவடியாக இருக்குது. அதோட மீதி இருக்க 10 லட்சம் ஏக்கர் இப்போ அழிய போகுது. வேறு வழியே இல்லை. எங்களுக்கு மேட்டூரில் தண்ணியை திறந்து விட்டா தவிர விவசாயிகளை காப்பாற்ற முடியாது. சிவசூரியன் முக்கியமாக இப்போ பெய்து வர இந்த 2 நாட்கள் மழையினால் ஏற்கனவே விவசாயிகள் இந்த சம்பா சாகுபடி பணிகளை காப்பாற்ற முடியாது பயிர்கள் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவர்களை பொறுத்தளவு முக்கியமாக இந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் வடகிழக்கு பருவமழையை நம்ப வேண்டுமா, இல்லை மேட்டூர் அணையிலிருந்து தர வேண்டிய தண்ணீரை நம்பி அவர்கள் விவசாயம் செய்ய முடியுமா? மேட்டூர் அணையை பொறுத்த மட்டிலும் கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சீதாராமையா ஏதோ தமிழகத்துக்கு பிச்சை போடுவது போல நாங்கள் தண்ணீர் கொடுத்து விட்டோம், இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு உறுதியாக சொல்லிட்டாரு. ஆக மேட்டூர் அணையை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம கை கொடுக்க வேண்டியது வடகிழக்கு பருவமழை மட்டும்தான். இந்த பருவமழை இந்த டிசம்பர் இறுதி வரை பெய்தால் இந்த சாகுபடி காப்பாற்றப்படும். இல்லைன்னா நட்டிருக்க பயிரில் மோட்டார் சாகுபடியை தவிர மற்ற அனைத்து பயிரும் 2012 2013 போல் சுத்தமாக காஞ்சுக்கு விவசாயிகளுக்கு பெரிய இழப்பீடு ஏற்படும். ஆக இப்போ பெஞ்சிருக்க மழை கூட 2 நாளாக கடலோர மாவட்டத்தினால தான் பெய்ததை தவிர உள் மாவட்டத்தில் போதுமான மழை இல்லை. எனவே வடகிழக்கு பருவமழை ஜனவரி கடைசி வரை பெய்தால் மட்டுமே இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும். அதாவது முக்கியமாக விவசாயிகளை பொறுத்தளவு இந்த வடகிழக்கு பருவமழையானது குறைந்தபட்சம் குறிப்பாக இவர்களுக்கு அந்த 100 நாட்களுக்கு மேல், அதாவது டிசம்பர் மாதம் இறுதி வரை இந்த மழை தொடர்ந்து பெய்தால்தான் இந்த சம்பா சாகுபடி பணி அவர்கள் வென்றெடுக்க முடியும் என்ற தகவலை அவர்கள் இப்போ தற்போது பதிவு செய்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.